எப்பா இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இப்படியே ஓடி போச்சு. காலைல எந்திரிச்சாச்சு, தூக்கமாக வருது. ஆனால் என் புருஷனுக்கு சமைக்கணும், பிள்ளைங்களுக்கு சமைக்கணும். நான் என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல. அவளுக்கு என்ன சமைக்கணும், இவருக்கு என்ன சமைக்கணும் ஒன்றுமே புரியல. என்ன சமைக்கலாம்? நம்ம ஒன்று சமைச்சோம் அப்படின்னா அந்த மாமியார் கிழவிக்கு சுத்தமாக பிடிக்காது. நம்ம ரசம்னா விஷம்னோம், சாம்பார்னா என்ன பச்சை தண்ணியான்னு கேட்கும். என்ன தான் பண்ணி தொலைக்கிறது ஸ்கூலுக்கு? ஒன்றும் புலப்படலையே. என்ன இவ காலையில எந்திரிச்சு தூங்கிட்டு இருக்காளா இல்ல டான்ஸ் ஆடிட்டு இருக்காளா என்ன பண்ணிட்டு இருக்கா? ஏய் ரம்னி, ரம்னி, ரா, என்ன பண்ணிட்டு இருக்கிற? என்ன இவ என்னதான் சிந்தனையில இருந்துட்டு இருக்கிறா? ரம், ஏய் ரம்னி, என் பொண்டாட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கிற? என்னங்க? ஒன்றும் இல்லைங்க. என்னங்க தான் ஏதாவது உங்களுக்கு காப்பி கொண்டு வேணுமா? இப்போ தான் நான் கிச்சனுக்குள்ளாரே வந்திருக்கேன். இன்னும் நான் எதுவுமே செய்யலை. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு? ஏன் இப்போ இங்கே வந்து நிற்கிறீங்க? என்னதாண்டி உனக்கு பிரச்சனை? ஏன் இப்படி வந்து நிக்கிற? இல்லை கேட்குறேன், நான் எதுவும் காப்பி போட்டு தட்டுமா இல்லை டீ போட்டு தட்டுமா? என்ன வேணும்? இஞ்சி டீ வேணுமா? என்ன டீ வேணுன்றது எனக்கு சொல்லு பார்ப்போம். ஏன் நீங்கள் ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்க போக அந்த மாமியை வந்து உங்கள் அம்மா, நான் வேறு யாரையும் சொல்ல, உங்கள் அம்மா வந்து ஏண்டி என் பையனை வந்து நீ இப்படி வேலை வாங்குறேன்னு என்னை போட்டு ஏசுறதுக்கா? தேவையில்ல, நானே ஏதாவது பார்த்துக்கிறேன். சரி சரி, நீ ஏதாவது பண்ணு. நான் ஹாலில் போய் உட்காந்து ஏதாவது 2 வேலையை பார்க்குறேன். கொஞ்சம் நியூஸ் பேப்பரையும் படித்து வைக்கிறேன். என்னது இது? இவ எந்த வேலையும் பார்க்காம இப்படி ஒய்யாரம் பண்ணிட்டு இருக்கா. நைட்டு ஃபுல்லாக கிச்சனை மாறு நான் தான் க்ளீன் பண்ணி வச்சேன். அப்படியே இருக்காளே, இவ என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறா? வாழ்க்கையில் திருந்தணுன்ற ஐடியாவே இல்லையா? நீ என் பையனுக்கு சமைக்கலை, ஒரு டீ போடலை, பிள்ளைங்களுக்கு சமைக்க ஆரம்பிக்கலை. இப்பயே மணி 6:30 ஆகுது. இது பாட்டுக்கு எந்திரிச்சு தலையை விரிச்சு போட்டு அப்படியே நிற்கிது. இதை நான் என்னதான் நான் பண்ணுறது? நித்தம் இதால எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏய் இந்தடி, ஏய் ஏய் இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டவளே, ஏ ரம்மி, ஏ ரம்மி, என்னடி பண்ற? நின்றுட்டே தூங்குறியாடி? அத்தை வந்துட்டீங்களா வம்புழுக்கிறதுக்கு? காலையில் தூங்கி எழுந்திரிச்சா நைட்டு படுக்க போனால் அப்படியே வம்புழுத்துட்டே அலைங்க என்னைய. என்னங்க அத்தை, ஏன் இப்போ இவ்வளோ சீக்கிரமாக இந்த எஞ்சி வந்தீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏதாவது வேணுமா? இல்லை கேட்குறேன், காலையில் எழுந்திரிச்சு நின்ன வாக்கிலே தூங்கிட்டு இருக்கேன். இந்த வீடு விளங்குமா? இல்லை கேட்குறேன், நீலாம் என்ன பொம்பளைன்னு எனக்கு தெரில. உன்னையும் மதித்து இந்த வீட்டு சாப்பி உங்ககிட்ட கொடுத்த மாதிரி என்னை பிஞ்ச செருப்பாலே அடிக்கணும். மணி என்ன ஆகுது? இல்லை கேட்குறேன், என்னமோ நின்றுக்கிட்டே என்னமோ யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறியே. இல்லை கேட்குறேன், நின்றுட்டே தூங்குறியாடி? எரும மாடு. என்னத்த ரொம்ப காலையிலே வந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறீங்க? எரும மாடுன்றீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு எரும மாடு மாதிரி தெரியுதா? இல்லை கேட்குறேன், ரொம்ப தான் ஓவராக பேசிட்டு இருக்கீங்க. பேசுன செவலை கலட்டி எடுத்துருவேன். டீ போட்டி அடி மலை, இந்த காப்பி தான் போட்டி அடி. 2 போடாமல் நின்று பேசிகிட்டு இருக்க. எதுக்கு என்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்க? இல்லைத்த அதான் டீ போடலாமான்னு பார்த்தா என்ன டீ போடலாம், இஞ்சி டீ போடலாமா இல்லை வேறு ஏதாவது மசாலா டீ போடலாமான்னு கொஞ்சம் ரோசனை பண்ணிட்டு இருந்தேன் அத்தை. வேறு ஒன்றும் இல்லை, அதனால தான் லேட் ஆகிடுச்சு. கோச்சிக்கிறாதீங்க போய் ஹாலில் உட்காருங்க, நான் டீ தனி ஆற்றி எடுத்துகிட்டு வரேன் அத்தை. என்ன இடையாவது பண்ணி என்கிட்ட கொடு. முதல்ல காலையில் வயிற்றுக்குள்ள ஒரு டீயோ காப்பியோ போட்டால் மட்டும்தான் எனக்கு மூளை வேலை பார்க்க முடியும், ஒன்றுக்கிட்டையும் போராட முடியும். எனக்கு எப்படி தான் விடுச்சுன்னு தெரியலையே. காலைல வந்து அவர் திட்டிட்டு போகிறாரு, இந்த அம்மா வந்து என்னை திட்டிட்டு போகுது. இந்த கிளவிக்கிட்டையும் இந்த ஆளுக்கிட்டையும் நான் படுற அவஸ்தை இருக்கே. இன்னைக்கு எப்படி தான் போகுதோ தெரியலையே.